யாரெல்லாம் வந்தீங்க? அவங்களாம் இங்கே வரமாட்டாங்களா? வாங்க, கால் வந்துட்டு வா, கையில் வந்துட்டு வா. வீட்டுக்காரர் எங்க? என்னாச்சு? கால் வந்துட்டு வா. வயத்துக்காக மருதம் இங்கே கயத்தில் ஆடுதான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்த அப்புறம் தாண்டா சோறு. இன்னொரு ஆளுங்க நிற்கட்டும், அப்படி நிற்கட்டும். கால் வந்துட்டு வா. உன் குடும்பம் இறக்கணுமே இதுதான். அங்கேருந்து ஒன்றா வருவோம், இங்கே வரமாட்டோம். நாங்கள் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2 தலைமுறைக்கு முன்னால் உன் தாப்பம் வழியில் ஏற்கனவே ஒரு பொம்பளை இப்படி அறகுறையில் வாழாமல் வேதனைப்பட்டுட்டான். அந்த தலைமுறையினுடைய வம்சத்துப்படி இப்போ பார்க்கும் பொழுது இப்போ ஓராண்டுக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அவனுக்கு வேறொரு இடத்துல உறவு இருக்கா அல்லது வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டானா, இந்த வாழ்க்கை பொருந்துமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்க முடியாமல் நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா. காலுக்கு உதவாத செருப்பை தச்சு போடு. நீ களத்தீரியும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். வரேன். இப்போ உனக்கு முடிவெடுக்க முடியாத காலத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஆவணி வரை நீ பொறுமையாக இருக்கணும். அதுக்கு பிறகு உனக்கு புனிதமான வாழ்க்கை அமையக்கூடிய சூழ்நிலை வருது. ஏற்பதும் ஏற்காது இருப்பதும் உன் ஆன்மாவினுடைய சக்தியை அறிவதற்கு ஆவணி வரை கால அவகாசம். பொறுமையாக இருந்துக்கா, வெற்றி அடைஞ்சுவா. வாமா, நல்லது, போயிட்டு வா. ஈஸ்வரன் கர்மசாமிக்கு என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும். அது ஏன் தடங்கல் ஆகிக்கிட்டு இருக்கு? என்ன பிரச்சனை? என்னது தாழ்த்திய உள்ள? வாய்க்கொழுப்பு அதிகம் குடும்பத்துக்குள்ள. வார்த்தைகளால் ஏற்கனவே ஒரு உயிர் உங்கள் வம்சத்தில் போயிருக்கு. ஆனால் 2ஆம் தரமும் அதிகம் தேவையில்லாத வார்த்தைகளால் இப்போதைக்கு கல்யாண விஷயம் தடங்கலாகி வருத்தம் இருக்கு. ஒரு பிள்ளையினுடைய ஆரோக்கியம் சரியில்லைன்னு என்கிட்ட கண்ணீர் வடித்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளை தெளிவாக இருந்துச்சு, விழிப்போடு இருக்குது. அதை காப்பாற்றியது போல் பையனுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும். அவன் ஒரு பெண்ணை விரும்பி கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னால் நீ ஏற்றுக்கிடுவியா? முடியாது. ஏன் உன் வயதுக்கு அந்த பிடிவாதான் அவன் வயதுக்கு அந்த ஆத்தர் இருக்கக்கூடாதா? அப்போ காலில் வந்துட்டு வா. சரி, பிள்ளை பெறாத பெண்ணா அப்போ கூப்பிடலாமா? அது தப்பு இல்லை. அதுக்கும் பிரச்சனையை கொண்டு வருவான். அது எதுக்கு நமக்கு? அந்த பிள்ளைகிட்டேருந்து அவள்கிட்டருந்து பிரித்து கொண்டு வந்து வெற்றியாக்கி தாரேன். என்ன, 6 மாத கால அவகாசத்தில் திருமணம் நடக்கும். வெற்றி அடைந்து வாப்பா, புண்ணியம் அடைவாய். நீ கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் வந்துடும். நீ அதிசயமாக எதிர்பார்த்த அமௌண்ட் வராது. இப்போதைக்கு உத்தரவு இல்லை, அடுத்து பேசுவேன். அதே திருவண்ணாமலை என்னை பணத்தால் ஒருத்தன் ஏமாற்றி கஷ்டப்படுத்திட்டான். ஒன்று, கர்மசாமி அந்த பணத்தை வாங்கி தந்து என்னை வாழ வைக்கணும், இல்லைன்னா என் உயிரை எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கண்ணீர் விட்டு வந்திருக்கான். கால் வந்துட்டு வாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே 14 ஆண்டுகள் உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்தில் மன வருத்தமும் குழப்பமும் தொடர்ந்து நடக்கு. இதனால் வீட்டுக்குள்ளே அமைதி குறைவும் சமூகத்தில் எழுந்து நிற்க முடியாத துயர அலைகளும் உண்டு. எதிர்பாராமல் சில லட்சங்கள் ஒருவர்கிட்ட மாட்டி இப்போ வராமல் உன்னை ஏமாற்றிட்டான். தர முடியாது, நீ என்ன வேணாலும் செய்யடான்னு சொல்லி உன் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையை அவன் உருவாக்கி வச்சுருக்கான். நரம்பு தளர்ச்சியா அல்லது தனக்குள்ளே ஓயாத சிந்தனை தானே குழம்பிக்கிட்டு தூங்க முடியாமல் தவிக்கிறான். அதனால் திசை திருப்பி நம்மளை எங்கேயோ கூட்டு போவாங்களோங்கிற ஒரு பயம், உயிர் உனக்கு இருக்காதடா அப்படின்னு சொல்லக்கூடிய மிரட்டல் போன்ற எண்ணம், இவைகளெல்லாம் இவனுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இது தன் பயமா அல்லது வேறு யாராலாவது இது ஏற்பட்டிருக்கான்னு உனக்கு ஒரு குழப்பம். இவனுக்கு மனநிலைகள் கொஞ்சம் உள்மனதுகளில் வருத்தங்கள் தோன்றியிருக்கு.
ஆண் மனதுக்குள்ளே ஒரு பய உணர்வு பதிவாகியிருக்கு. அதை மாற்றி தெளிவாக்கி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வா, ஒன்றுமே செய்யாடா தம்பி, நல்லாயிருவேன், தைரியமாரே, கால் வந்துட்டு வா ஜாமுனே. பக்கத்தில் வா, போயிடாத வா. பௌர்ணமிக்கு இவனை கூப்பிட்டு வரணும். இந்தா பிள்ளையை ஜெயிச்சு வாழ வச்சு தாரேன், ஒரு குறையும் வராது. நில். அடுத்து பேசுவோம், அதை பௌர்ணமியில் அதை பற்றி பேசுவோம். கால் வந்துட்டு வரலாம் பெண்ணடி ஆள். யார் இந்த பையன்? அவன் யாரு? வா, நீ அங்கே வரல? வந்தாண்ணே, வர வேண்டாமா நீ? இந்தா நல்லா இருக்கு, புண்ணியம் பெறுவாயடா, வாங்க. உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன், ஒரு அம்பாள் திருக்கோயில் இருக்குது. அதே ரோட்டில் கொஞ்சம் தூரமாக கொண்டு போயாச்சுன்னா கற்பராய சுவாமியெல்லாம் இருக்கார். ஆனால் அது ஊர் கடந்த எல்லையில் இருக்கார். சரிண்ணா? ஆமாம். இப்போதைக்கு 2.25 ஆண்டுகளாக குடும்பத்தில் பணம் சொந்தமான கஷ்டமும் கடன்களும் பட்டு வேதனை அடைஞ்சிருக்க. தொழிலை சீராக பார்க்க முடியாத துயர அலைகள் இருக்குது. அதனால் இடமாற்றம் வேணுமா அல்லது கிரகம் தெரியலையா, வேறு எதுவும் கோட்டமான ஒரு சின்ன குழப்பம் உள்ளத்தில். கால் வந்துட்டு வாங்க. எண்ணிலாரும் தவத்தோன். வேற என்னடா வேணும் செல்லம்? பௌர்ணமி அன்னை என்னது குழந்தை பாக்கியத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு வரணும். நிலமாலையும் முக்கரிகளும் சாமிக்கு சரக்கும் கொண்டு வந்துரு. முழு பௌர்ணமி அன்னைக்கு உத்தரவு தாரேன், ஒரு குழந்தை பிறக்கும், வெற்றி அடைவாய். இந்த மகளே, செல்வ சிறப்போடு இருப்பாயாக. நிலமாலைக்கு ஆர்டர். கடை வியாபாரத்தில் மனநிறைவு அடைய முடியாத ஒரு துயரம் நடக்கு. எங்களுக்கு வர வேண்டிய பணமும் சொத்தும் வருமா வராதா, யாரை நம்பி வாழுதுங்கிறது தெரியலுங்கிற ஒரு மன வருத்தம். கால் வந்துட்டு வரலாம். ஏக்கா உங்களுக்கு வத்தனார் இருப்பா? அது பக்கத்தில் என்ன பெட்டி? வத்தனார் பக்கத்தில் என்ன பெட்டி? பார்த்தியா, பெட்டின்னு வந்துச்சு, அதான் கேட்டேன். வேற என்னப்பா வேணும்? கடன் இருக்கு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடு. முந்தி எப்படி? ஓ, இந்தா கொஞ்சம் பணங்கள் வரும், கடத்தை தீர்த்து தாரேன், கவலைப்படாமல் வாழ வைக்கிறேன். அந்த வீடு உங்களுக்கு தான், மிரட்டல் தான் இருக்குது. இப்போ யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, வாங்கி தந்துடுறேன். அது மட்டும் கேள்விக்குறி, பொறுத்திருப்போம். குறைந்த லட்சத்தை கொடுத்து உங்களை ஏமாத்தத்துக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறத வாங்கிக்கிட தயார்னா நாளைக்கே முடிக்கலாம். வாங்கிக்கிடுவோமா? ஓகே, அடுத்த வாரம் பேசுவோம் அதை பற்றி. குமாப்பேட்டி பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்கா? 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 அது பக்கத்தில் வயல்வெளிகள் இருக்கா? இருக்கா? அந்த ஏரியாவில் நான் கருப்பசாமி இருக்கேனா? அப்போ நீ காலைல வந்துட்டு வரலாம். நீ தான், அது வேற யாரும் இல்லை, நீ தான். சாப்பிட்டுட்டு 3:30 மணிக்கு மேலே வந்து கொடுத்து உத்தரவு வாங்கணும். இப்பவே வச்சுக்கிட கூடாதுடா, போய் உட்காந்துக்கங்க. என்ன வேணுமா உனக்கு? அந்த இடத்த விற்கிறதுக்கு 2 பேர்கள் தேவையில்லாமல் தடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிதானே? ஒருத்தன் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸரே போய் சொல்லி உன்னை குமாப்பட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். அவனை கட் பண்ணி அந்த இடத்த விற்றுந்தா போதும்லா. கால் வந்துட்டுவான். பத்திரா இருப்பா. என்ன கோயில்? 1 2 3 சிவன் கோயில் எங்கே இருக்கு? நீங்கள் இல்லை, உத்தரவுக்கு கூப்பிடுறேன். இந்தாம்மா, அந்த இடத்த தடங்கல்லாமல் விற்று வெற்றியாக்கி தரேன். இந்த நல்லா தானிப்பாறையில் பேச்சியாத்தான்னு ஒருத்தி இருந்தாளா, இருக்காளா? காப்பாற்றி தரேன். போகிறோம். கர்மசாமிக்கு சரி. நாமக்கல், நாமக்கல் வாடா, இடுப்பில் துண்டு, கால் வந்துட்டு வா. நாமக்கல், நாமக்கல் கொஞ்சம் முன்னாடி வாங்க.
ஜெய் ஆஞ்சநேயா. என்னடா வேணும் தம்பி உனக்கு? கால் வந்துட்டு வா. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? ஒரு வாரம் நீ வாங்கிக்கலாம். என்ன வேணும்னு கேளு. பொண்ணு நான் முடிச்சு வைக்கேன். ஐப்பசி மாதம் வர பொறுத்துவாரு. சஷ்டி கவசத்துக்கு பின்பு கல்யாணம் நடக்கும். செட் ஆகாது போ. அதுதான் ஒரே வார்த்தைக்கு தான் பதில் இருக்குன்னு உத்தரவாயிடுதே. கணவன் மனைவி நாமக்கல் கால் வந்துட்டு வரலாம். வேற யாரும் நாமக்கல்? உங்களுக்கு நாமக்கல்லா? இல்லையே, நாமக்கல் இல்லையே. நீங்கள் உத்தரவு இல்லை. நாமக்கல் மாவட்டமா? நீ 1 2 நாமக்கல் மாவட்டம் எங்கே? காவிரி பூப்பட்டினமா? குமாரபாளையம். 1 2 3 கூப்பிட்டு பார்க்குறேன், இருக்கான்னு கேட்குறேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா? உன் கட்டுமனைக்கு போனேன். இப்போ தொழிலை நடத்துறதுக்கு மனது இல்லாமல் மனம் பயந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிய. அந்த பயம் தேவையில்லை. உன் சொல்லை கேட்டு அவர்களை பொறுத்திருக்க 3 மாத காலம் அவகாசம் கொடுத்து நிறுத்தி வைக்கிறேன். அதுக்குள்ளே உனக்கு கடன் அடைக்கிறதுக்கு பணத்தை நான் தந்துடுறேன். இந்தா வெற்றி உண்டு. இந்த கனியை வச்சுக்காங்க, ஜெயிச்சுக்காங்க. எடுத்துருக்கிறதுல பரிசு இருக்கு. போங்க, கால் வந்துட்டு வாண்ணே. ஆத்தா காளியம்மா மகாளி மகுடம் தந்த முக்காயே ஏ பெரியாகி செல்லாத்தா சின்ன தாய் வாடியம்மா. காளியம்மா எங்கே இருக்கப்பா? சரி வா. என்ன வேணும் உனக்கு? 5 வயசு குழந்தை. கண்ணை மூடு. திறக்குமா? 1000 கண்ணுடையாளே, இந்த 2 கண்ணை திறந்து கொடுப்பியா? கொடுப்பேன். கால் வந்துட்டு வா. வரலாம். அந்த குழந்தைக்கு மெல்ல மெல்ல கண்ணில் ஒளி வரும், பார்வை தெளிவடையும், நரம்பில் வலு பெறும். வெற்றி உண்டு. போயிட்டு நல்லா ஒரு கேள்வி. அதனால் அந்த பணத்தை அவன் ஒரு சொற்ப பணம் ஒரு 10 ரூபாக்குள்ளே தருவான்டா. அவன் மனத்து மாறி இருக்கு. வாங்கி தரேன், உன்னைய காப்பாற்றுறேன். இந்தா பணம் தந்திருக்க, கல்லால் போடு, வருமானம் வரும். நல்லா இருக்கு மகனே. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? திருவண்ணாமலை. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க யார்ப்பா? குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாருக்கு குழந்தை? குழந்தை இதுவரை இல்லை. கால் வந்துட்டு வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு பெண் தெய்வம் வருது. அந்த பெண் தெய்வம் முன்னோர்கள் ஆன்மா. அது மட்டும் இல்லாமல் அருகிலே கன்னிமாரம்மன் ஒரு சில தெய்வங்கள் இருக்குது. முனீஸ்வர சாமி இருக்கார். அது உங்கள் எல்லையை விட்டு அடுத்த எல்லையில் இருக்குது. அதனால் நீ யோசிக்கிறாத சரானா. அதனால் குழந்தை பாக்கியம் உண்டா? பெத்தெடுப்பதா தத்தெடுப்பதா? பெத்தெடுக்கக்கூடிய சக்தி எங்கள் உடம்புல இருக்கா? சாமி உன் சக்தியால் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. அருள் அருணை உயர் கோபுரத்தே விநாயக பெருமானை சுற்றி எதுவும் பரிகாரங்கள் செய்தாயா முன்னால? வேண்டுதல் இருக்கு. அந்த குறைகளை ஏன் நிறைவேற்றவில்லை அப்பனை? எப்பொழுது செய்வீர்கள்? இந்த வாரம் செஞ்சுட்டு பௌர்ணமி அன்னைக்கு வந்து உத்தரவு வைக்கா.
குழந்தை கிடைக்கும். வா பக்கத்தில். நை போலவே இருப்பான். போயிட்டு வரலாம். திருப்பத்தூர். திருப்பத்தூர். காலம் என்னும் ஏட்டினிலே கருமாறி துணை இருப்பார் காணக்கள் கூசுதம்மா. திருப்பத்தூர். என் பிள்ளையின் வாழ்க்கையை சீர்திருத்தி தர வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யார்? என்ன உங்கள் பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளம்? கால் வந்துட்டு வரலாம். பூரண நிலவினிலே என்ன சீர்திருத்தணும்னு கேட்டீங்க, இவன் குழந்தை வேணும்னு கேட்டிருக்கான். என்ன வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், எல்லையில் அங்காளமான ஒரு தாய் வாராள இருக்காளா? அங்கே காளிங்கிற ஒரு சக்தியும் அங்கே இருக்காளா? ஆனால் சீர்திருத்தணும்னு கேட்டேன். யாருக்குப்பா பிள்ளை இல்லை? கொஞ்சம் கண்ணை முடுங்க, அவரை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கட்டும். கால் வந்துட்டு வரலாம். தெளிவாக்கி தந்தா போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். கருப்பையா என்ன பிள்ளை பிறக்கும்? பொம்பளை பிள்ளைன்னு சொல்லு. சொல்லியாச்சு. அவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஐப்பசி மாதத்துக்கு பிறகு. ஒரு நம்பிக்கையற்ற மனிதனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடவுள், சோதிடம் இதெல்லாம் பொய் அப்படிங்கிற எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அதனால் அவன் உள்ளத்தை சீர்திருத்தி சரணாகதி ஆக்கி தாரேன். பொம்பளை பிள்ளை பிறக்கும். அதற்கு பின்பு என்னை பின்தொடர்ந்து வருவான். பெற்றுக்கொள் மகனே, வாழ்க்கை. பக்கத்தில் வாமா, நல்லா இருங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். யாருக்கோ திருமகளாம், அப்பாவுக்கு மருமகளாம். யார் இந்த மகன்? உனக்கும் கல்யாணம் முடிக்கணுமா? அப்படியே உங்களுக்கு யாருக்கு முடிக்கணும்? கால் வந்துட்டு வரலாம். உன் மகன்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுனியா ஆத்தா? பேச மாட்டேக்கான். அவன் வேறு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கான். அதனால் உன்கிட்ட உண்மையை பேச மாட்டேக்கான். அப்படியே உள்ள அவனை திருத்தாண்டா. கால் வந்துட்டு வா. நல்ல பெரிய இடம், அனுபவம் உள்ள இடம். புரிஞ்சா புரிஞ்சுக்காங்க, புரியாட்ட விட்டுருங்க. என்ன அவனுடைய மனநிலைகள் ஒருத்தர்கிட்ட வசப்பட்டு கிடக்கு. புரியுதா? ஒருத்தர்கிட்ட வசப்பட்டு கிடக்கு. அந்த நிலைகளில் இருந்து அவனை மாற்றணும். அதுக்கு கொஞ்சம் மந்திர தந்திரத்தால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய உள்ளுணர்வை மாற்றி உன் பேச்சுக்கு கொண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுங்களா? ஆமாம். பாசமும் ஆசையும் எங்கே நிறைவேறுதோ அங்கே மனிதன் அடிமையாயிருவான். பாசமும் ஆசையும் எங்கே நிறைவேறுகிறதோ அங்கே மனிதன் அடிமையாகிறான். அதிலும் ஒரு பெண் பாசம் வந்து விட்டால் பெற்றவங்களை தூக்கி தூர எறிஞ்சிருவான். அதில் உன் மகன் கில்லாடி ஜெயிச்சு தார வெற்றி உண்டு. ஓ, கடனை தீர்த்துருவோம். பாத்தி போய்ட்டுவான். வாடா தம்பி, ஒரு பக்கத்து கால் நரம்பு கை நரம்பு வலிக்கும் விடா அவனுக்கு. கால் வந்துட்டு வாடா, இந்தாண்டா அடையாளம். உண்மையை சொன்னால் சிரிக்கீழே நீங்கள்லாம் இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. உள்ளத்தை சாமிகிட்ட கொடுக்கலே நீ, யார்கிட்ட போய் சொல்லுது நீ? மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று வாடுது, குயில் வந்து. பாட்டு நல்லா இருக்கா? ஏன் என்ன திடீர்னு சிரிக்கிய? குயில் வந்து பாடுது, யார் வந்தது இந்த இதயத்தின் உள்ளே, யார் வந்தது? எங்கே இருக்கு கிளிப்போம்? வெளியே போயிடுது, பறந்து போயிடுது. கால் வந்துட்டு வா. நீ விரும்பின பொண்ணு வேணுமா? நாங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா உனக்கு? வேணும். அவன் அதான் வையகமே ஏசினாலும் அவள் வீட்டு வாசலில் வேகம் குறையாமல் காத்திருக்கடா உன் மனம். உண்மையா இல்லையா?
உண்மையா இல்லையா? கால் விட்டு வையகமே ஏசினாலும் உலகமே அவளை தூட்டி பேசினாலும் சரி, எனக்கு அவாதான் வேணும், வச்ச மனசை எடுக்கலை அப்படின்னு கேட்குறான். பாட்டு உனக்கு பாடினே சந்தோஷமா இருந்திருக்குமே. இங்கே இருக்கா இப்பாவா? நீ ஏன் முடிவுக்கு வந்துக்கிட்ட? விரும்புகிற பொண்ணை முடிச்சு தரணுங்க. மனதுக்குள்ளே எண்ணம் வந்து தெளிவாக இருக்குது. தூது விட்டாச்சா? சரி, கண்ணை மூடு. அவன் உனக்கு கிடைப்பாடா. இந்தா புனிதமான வாழ்க்கை அமையும், உத்தமமாக இருப்பாள், வெற்றி அடைந்து வருவாய், செல்வமும் பெறுவாய். நோயை பற்றி அடுத்த உத்தரவில் பேசும். கர்மசாமிக்கு பையனை பற்றி கேட்க வந்தது யாரு? இரபா எங்க இருக்கிறாரு ஐயா? எங்கிருந்து சொந்தம் வந்தது, இப்ப எங்கிருந்து அங்கிருந்து ஆட்டுகின்றவள் இன்னொரு தரம் தினமாடுகின்ற நாடகம் இது. முருகப்பெருமான் எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு அரசு, எனக்கென்று ஒரு மக்கள் என்று அமைத்து கொண்டது போல உன் மகன் எனக்கென்று ஒரு வாழ்க்கை, எனக்கென்று ஒரு நட்பு, எனக்கென்று ஒரு உறவு. நான் நல்லா இருக்கேன், உனக்கு தேவை உன் மகன் நல்லா இருக்கணும், அவ்வளவு தானே. நான் எப்படி இருந்தானே சந்தோஷமாக தானே இருக்கேன், நீங்கள் ஏன் ஏற்றுக்கிட மாட்டேங்கிய அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் தூத்தி வச்சுருக்கான். கால் வந்துட்டுவான். கெட்டிக்காரன், அவனும் கெட்டிக்காரன் தான், நம்மளும் கெட்டிக்காரங்க தான். என்ன ஆசைக்கு ஆசை வச்சேன், அப்புறம்தான் கிளவிய காதலித்தேன். அவனோட அனுபவம் உள்ள ஒரு பெண்ணடியாள்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி கொண்டு வந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. ஓசையிடும் பூங்காற்றே நீ ஓடி போய் சொல்லிவிடு. வா மகளே, வீணாக வேதனைப்படாத. உன் மகன் 1.5 மாதத்தில் வீடு வந்து சேருவான். அதுக்கடுத்து அவளைகிட்ட போகவே மாட்டான். காப்பாற்றுறேன் போ. கர்மசாமிக்கு நிறைய பேர்கள் நம்ம சாமி வரம் கொடுத்து பிறந்த பிள்ளைகளுக்கு இடைக்கேட பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்களும் அதையே செய். இதையும் நடத்தி தரேன், சந்தோஷமாக கொண்டு வா. வா, நான் எனக்கு சில்லறையாக கொடுக்காம நோட்டா இடைக்கேட கூட. என்னடா பரமேஸ்வரா, இவங்க காயின் சிந்தனைச்சு ஈஸியாக போய் விடேன்னு சொல்லுது என்கிட்ட. நீங்கள் கொஞ்சம் தாழ் நோட்டா தாங்களம்மா. குடி கொடுக்க சொன்னாலும் சரி சாமி, கடை வச்சுன்னு இருக்கிறேன், இன்னொரு கனி கடை வச்சு. ஆனந்தமாக இருப்பீர்கள் செல்வங்களே, வாழ்க. சாமி உன் பேர் என்னம்மா? மேகவர்ஷினி. தேவேந்திரனுடைய மனைவியுடைய பேர். யாருடைய பேர்? தேவேந்திரனுடைய மனைவியின் பேர். இந்திராணியனுடைய சிறப்பு பெயர் மேகவர்ஷினி. மேகவர்ஷினி பூலோகத்திலிருந்து ஒரு குழந்தை எனக்கு வேணும்னு கேட்டான். அந்தால இந்திரன் வெள்ளை யானையில் பூலோகத்தில் வந்து இறங்கி கடலில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் முத்துக்களை எல்லாம் அள்ளி கொண்டு போய் ஆபரணம் குதிவதற்காக கொண்டு வரும் பொழுது மீனவர்கள்லாம் போய் அவரை வாழ்த்தி துதித்தாங்க. அப்பொழுது ஒரு பொம்பளை பிள்ளை போய் யானையுடைய காலை போய் பிடிச்சிக்கிடுச்சு. அவங்க வளர்த்த பிள்ளை, மீனவருடைய பிள்ளை என்னஞ்சுது, யானையுடைய காலை பிடிச்சிக்கிடுது. தேவேந்திரன் இந்த குழந்தையை பார்த்தான். முத்துக்களை விட யானை காலை முத்தம் கொடுத்திருக்கும் இந்த குழந்தையை கொண்டு சென்றால் மிகவும் அருமையாக இருக்குமே என்று நினைத்து, மீனவர்களே, உங்களுக்கு என்ன வரம் எப்பொழுது கேட்டாலும் உங்களுக்கு நான் அள்ளித் தருவேன், என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ஆழ்கடலுக்குள் சென்றாலும் எத்தனை மழை எத்தனை புயல் விழுந்தாலும் நாங்கள் தேடிய செல்வத்தை பெறாமல் வீடு திரும்பக்கூடாது, எங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படி என்றது மீனவர்கள் தேவேந்திரனிடம் வரம் கேட்டார்கள்.
உடனே தேவேந்திரன், இந்த வரத்தை நான் தந்தேன், நான் உங்களிடம் வேண்டுகிறேன், எனக்கு தருவீர்களா அப்படின்னாரு. தருகிறோம். இந்த குழந்தை யானையின் காலை பிடித்து கொண்டிருக்கு, இந்த பிள்ளையை எனக்கு கொடு, நாங்கள் வளர்த்துக்கிறோம்னார். அந்த குழந்தையை வாங்கி தேவலோகத்தில் கொண்டு போய் வளர்த்தார். அது யானையின் காலை பிடித்து தேவேந்திரனிடம் சென்ற காரணத்தினால் அவளுக்கு பெயர் தெய்வ யானைன்னு பெயர். அந்த பெண்ணைத்தான் முருகப்பெருமான் மனைவியாக ஏற்றுக்கொண்டாள். இதுதான் தெய்வானையுடைய வரலாறு. இந்த பிள்ளை முருகப்பெருமானுடைய அருள் குழந்தையாக பிறந்திருந்தாலும் அவளுடைய மனநிலை, மூளைக்கு செல்லுகின்ற நரம்பு, உடல்நிலை சம்பந்தமான பாதிப்பு இவளுக்கு இருக்கா? இதெல்லாம் குணமாகுமா அல்லது வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் இருப்பாளா? எங்கள் காலத்துக்கு அடுத்து இந்த பிள்ளையை கண்களாகாமல் பார்க்கறதுக்கு யார் இருக்கா கருப்பசாமி? அதனால் இதுக்கு ஒரு வழிவகுத்து தரணும் என்பது ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வாங்க. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். 6 மாதங்கள், மாதத்துக்கு ஒரு முறை இந்த சன்னிதானத்துக்கு கூட்டுவா. அந்த பிள்ளையை சரியாக்கி தன் அறிவால், தன் மனதால், தன் வாழ்க்கையை பேணிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நான் உருவாக்கி தாரேன். சுய அறிவோடு வாழ வச்சு தாரேன். அந்த வரம் உனக்கு கிடைச்சாச்சு, கவலை இல்லாமல் இருக்கலாம். இந்த அப்படி வெற்றி. உன் பையனுடைய படிப்பு பக்கத்தில் வா, வாம்மா. உன் பையனுடைய கல்வியும் அங்கே நடந்து, அங்கேயே வேலையும் கிடைத்து, மேல்நாட்டிலிருந்து ஒரு மருமகள் வீட்டுக்கு வருவாள். ஒரு படம் கேட்டிருக்கீங்களா? மேல்நாட்டு மருமகள். இந்திய பெண்மணியை, வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய பெண்ணை திருமணமாகி இங்கே வருவாள். சந்தோஷமாக காலில் விழுந்துட்டு வா மகளே, மேல்நாட்டு மருமகளை பெற்றவள். ஆமாம், அப்படித்தானே, நல்லது தானே. படித்து வெற்றியாகி அங்கேயே பணியும் கிடைக்கும். புரியுதா? கால் விழுந்துட்டு வா. கே நான் வாங்கி தரேன், சந்தோஷமா இருங்க. இந்தாங்க போயிட்டாங்க. அடுத்த உத்தரவு கருப்பசாமிக்கு திருப்பூர் 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 திரு திருன்னு வருது பார்த்தீங்களா? இன்னைக்கு திருவண்ணாமலை, திருப்பத்தூர், புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. போயிட்டாங்க, நேரம் ஆயிடுது, போங்க. திருப்பூர் எல்லை என்னுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பணவர செலவை சீர்திருத்தி தரணும், ஆர்சி சம்மந்தமான விஷயத்தை எனக்கு ஆர்டர் ஆக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. உனக்கு ஆர்சி சம்மந்தமாக பிரச்சனை இருக்கா? இல்லை, தொழிலில் பண விஷயமா நீ வந்திருக்க. வா, கால் வந்துட்டு வரலாம், வரலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வன வைவன கோளாறு நடந்திருக்குமோங்கிற சந்தேகம் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உன்னை 60,000 6 லட்சமாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு உன் உள்ளம் வேதனைப்படுது. ஆனால் அவன் போட்ட கையெழுத்து உண்மை. அவன் 60,000 தான் கொடுத்துருக்கான். ஆனால் அவன் வீட்டில் போய் மறந்து போய் கூட ஒரு சைவரை போட்டுட்டான். அதனால் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் பிளான் போட்டு செய்யலை, மறந்து போட்டுட்டான். இதை அடித்தல் திருத்தல் பண்ணினால் இதில் இதை மாதிரி எத்தனை நடந்திருக்குமோன்னு குழப்பம் வந்து நினச்சி உன்னைய கொஞ்சம் அட்டாக் பண்ணி பார்க்குறான். அவனை சத்தியத்தை உணர வைத்து 60,000 தான் கொடுத்தா என்ற உண்மையை நிறுத்தி உனக்கு வெற்றி பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நீ பணம் கட்ட வேண்டி இருக்கு. அதில் ஒரு ஷேர் நான் கேட்டதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். அதுக்கு பிறகு இன்னொன்றை கேட்டதுக்கு ஒரு 6 மாதம் டைம் வாங்கி தரேன். இந்த வெற்றி ஆயிரும், தொழில் ஓங்காரமாக நடக்கும். நல்லா இரு மகனே, இந்த பணம் வச்சுக்கா. நான் பார்க்குற தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டுட்டேன், எனக்கு வழிவகுத்து தாங்கன்னு ஒருத்தர் திருப்பூர்லேருந்து கடை. திருப்பூர் அவங்களுக்கு? திருப்பூரில் எந்த இடம்? கால் வந்துட்டு வரலாம். என்னென்ன தொழில் பார்க்குறீங்க? என்ன கம்பெனி? ஓகே, வாங்க முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. அவர் யார்? இவர்? சரி,
பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் பிள்ளையாரு. உங்களுடைய கம்பெனி பக்கமா வீட்டு பக்கமா பிள்ளையார் இருக்காரா? பக்கத்துல இருக்காரு.